நவீனத்துவம் என்ன? சரி, இப்படி கடையை திறந்து வச்சோட்டு பேங்கால கூப்பிடுறாங்க. எங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று, ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி ஒரு கார்டு. என்ன பேர்? கிரெடிட் கார்டு. நீங்க இந்த கார்டுல சாமான் வாங்கலாம். உங்களுக்கு எவ்வளவுக்கு சாமான் வேண்டலாம். நீங்க கிரெடிட் கார்டு எடுக்கும்போது 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கிரெடிட் கார்டை பேங்க்ல வாங்கலாம். உங்களோட பேருக்கு அக்கௌண்ட்டை திறந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு தாங்க காட்டுன்னா காட்ட வேணும். உங்கள்கிட்ட இப்ப காசு தேவை, உங்கள்ட்ட யாரு காசு கட்டு, நீங்க போய் சாமான வேண்டி போட்டு அந்த மெஷின் அந்த காட்டை இழுங்க. இல்ல அவங்களோட பட்ஜெட் எவ்வளவு? 75,000 ரூபாய். 50 நாளைக்கு காசை கட்டுங்க. ஒரு வட்டியும் இல்லை. 40 நாள். சில பேங்க் என்ன 40 நாள், 40 நாளைக்கே காசு கட்டல. எப்படி புடுங்குறான் பாருங்க. எவ்வளவு உதவி செய்யுது பேங்க் நம்ம நினைக்கிறோம். உங்களை எவ்வளவு அநியாயப்படுத்துறான்றது உங்களுக்கு விளங்குது இல்லை. ஒருத்தர் ஒரு காட்டை தாரான், இன்னும் அந்த காட்டுக்கு சாமான வாங்கி வேண்டுதான். எவ்வளவு வருது? 40 நாள். ஒரு மாத்தியாலதா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம், கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம். நீ உனக்கு எப்ப மூடு வருது அப்ப வேணும். நீ எப்ப சாமான் வாங்கணும் அப்ப இருந்து எனக்கு பேங்குக்கு மெசேஜ் வந்துடும். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு ஒரு கடையில் இவ்வளவுக்கு சாமான் அந்த கடை எங்கட பேங்கால் அந்த கடைக்கு நாங்க உடனே காசு நெட்ல பேய்த்திரும். அண்ணா விளைத்தா அப்படியே ஆன்லைன்ல பேய்த்திரும். உங்களோட பட்ஜெட்லயும் இருக்கும். 40 நாள் வெயிட் பண்ணும். 41வது நாள் நீங்க காசை கொண்டாந்து தரலாட்டி உங்களோட 40,000 ரூபாய்க்கு வட்டி வைப்போம். அப்ப கிரெடிட் கார்டு எடுக்கிற ஒவ்வொருத்தரும் சைன் வைக்கிறான். என்ன? 40 நாளைக்குள்ள நான் காசை கட்டலாட்டி வட்டி கட்டுவேன். ஒரு முஸ்லிம் சைன் வைக்கிறான், வட்டி கட்டுவேன். அல்லாவுக்கு எதிரான சைன், குர்ஆனுக்கு எதிரான சிக்னேச்சர் அது. கிரெடிட் கார்டு வச்சிருக்கமா, என்ன சிக்னேச்சர் அது? நான் 40 நாளுக்குள் தரவில்லை என்றால் வட்டி கட்டுவேன். செய்யலாமா இது? செய்யலாமா இது? ஹலாலானதை செஞ்சாலே சொன்னாடி உழுது. கல்யாணம் பண்ற ஹலால் கொண்டாடிட்டு நான் உனக்கு சுகம் இல்லாமல் போனால் ஒரு கல்யாணம் கட்டுவேன் என்று சொல்லி பாரு, எம்போட்டு அடி உழுது. அது ஹலால், இது ஹராம். இதுக்கு சைன் வச்சு போட்டு வாரான், கொண்டாடி கட்டுக்கிறாள். அவளும் சேர்ந்து எனக்கும் ஒரு காத்து எடுத்தாங்களே, நீங்க இல்லாத நேரம் நான் மூட்டெல்லாம் இல்லை அதுக்குள்ள இந்த மிஷின். அப்ப என்ன நடக்குதுண்டா, நம்மள மடையனாக்குறான். நம்ம காசை வெளியில இருந்து நீட்டி கொடுத்து தேவையான சாமானை வாங்கினோம். இப்ப என்ன செய்யறான்டா, கடையை திறந்து உள்ளுக்குட்டான் போ. இப்ப தேவைகளை நாங்க உருவாக்குறோம். அங்க போனோன்னு ஒரு கரத்தை வண்டியில் இருக்கு, எடுத்து தள்ளிக்கிட்டு அப்படி ஒவ்வொரு ராக்கைக்குள்ளால அது ஒரு பெருமை. அந்த கடைக்குள்ள போய் சாமான் வாங்குறது பெருமை. அந்த கடைக்குள்ள நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படி சந்திக்கிறது, நம்மளை கண்டுட்டாங்க, நாம இங்க சாமான் வாங்குறது. அங்க போனோடனே இனி லாக்கையில இருந்து ஒவ்வொரு சாமான் எடுத்துக்கணும். இங்க பாருங்க, இது நல்லா இருக்கும், பிள்ளைக்கு நல்லா இருக்குமே, எடு. இவருக்கு தெரியாது எம்பட்டு வரப்போகுதுன்னு தெரியாது. இதை எடுப்போமே, கிச்சன்ல அப்படி வச்ச சூப்பராக. சரி எடு. மரத்தை வச்சு தண்ணி ஊத்தினா கொச்சி கவிக்கலாம். ஒரு மரத்தை வேண்டி வச்சு தண்ணி ஊத்தினா அதுல இருந்து கொச்சி கவிக்கலாம், ஒரு பழத்தை பிக்கலாம். சரி, ஒன்றும் அது தராத மரமா இருந்தா கூட லாபம் தான். என்னண்டா அது ஆக்சிஜனை வெளியாக்குது. நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும். அந்த மரம் ஆக்சிஜனை வெளியாக்குது, நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும். இப்ப வீட்டுக்குள்ள என்ன செய்யறான்னா ஆர்டிபிஷியல் மரம் வைக்கிறான். மரம் இல்லை, ஆனா மரம். ஆப்பிள் காய்ச்சி கொலையா இந்த மூளை காடு வத்திருக்கு, அப்படி கந்தடிச்சு கவர் அடிச்சு அதுல விழுது இறங்கி ஆப்பிள் பழுத்து ஒரேஞ்சு கொலை ஆடி அப்படியே நீர்வீழ்ச்சி உண்டு அதுல இறங்கி அதுக்கு ஒரு 27,000 ரூபாய் செலவழிச்சு அப்படி ஒரு மூலையில வச்சிருக்கு. இப்ப அதை துறைக்கணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும். இப்ப தொழுகல்ல முன்பின் சுண்ணத்துல ஆடம்பரத்தை பாருங்க, இதுக்கு டைம் ஒதுக்கணும். நீ வேண்டி வச்ச மரம் புழுதி பிடிக்கும் தானே, ஒவ்வொரு இலையா போய் துறைக்கணும். அங்க புருஷன் ஷர்ட்ல கொலர்ல ஊத்தரிக்குது, அதை கழுவணும். மிஷின் கழுவினா தான் இங்க இலைக்கே ஊத்த எடுக்கா. ஒவ்வொரு இலையா துறைச்சி ஒரு ஆப்பிளா துறைச்சி அந்த இடத்த கிளீன் பண்ணி வேலை மிச்சமா. இந்த மரத்தை நீ வேண்டி வைக்காட்டி இவ்வளவு நேரம் உனக்கு மிச்சமா இல்லையா? குர்ஆன் ஓதலாம் இல்ல? குர்ஆன் ஓதலாம் இல்ல? சரி, குர்ஆன் ஓதுறத விடு. வீட்டை வந்த புருஷனோட கதை சிக்கிரிக்க பொண்டாடிக்கு நேரம் இருக்கா?
சாப்பாடு எடுத்துட்டு டேபிள வச்சுக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலையில இருந்தவ என்ன செய்யறா, இலை துடைக்கிறா, ஃப்ளவர்ஸ் தட்டுறா, துடைக்கிறா, அலங்கரிக்கிறா, கண்ணாடி துடைக்கிறா. ஒரு ஊர்பட்டது சும்மா இருந்த செவரா போட்டு என்னமோலாம் செஞ்சு வச்சுட்டு அதுல வேலை. புருஷனோட கதைக்கலாமா? இப்ப கதைக்கலாம். நீ கதைக்கல, அதுக்கு நான் ஆபீஸ்ல கதைச்சுக்கிட்டீங்க, நாம கதைக்கலையே, நாம கதைக்கல. அப்ப அங்க ஆபீஸ்ல காய்ச்சிட்டு இப்படியோ காய்ச்சிட்டு இருந்தா சரிதான். இப்படி நடக்கும். இப்ப நிம்மதி இழந்து போகுதா பாருங்க. நேரம் இருக்குதா? மார்க்கத்தை விடு, பிள்ளைகளை கவனிக்க முடியுதா? நம்ம வீட்டுல ஆடம்பரமா வேண்டி வைத்ததை நாம சீர் செய்யற நேரத்தை கழிச்சு பாருங்க. நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம், நம்ம ஓதி கொடுக்கலாம், நம்ம மடியில வைக்க தலைய அணைச்சு தூங்க வைக்கலாம், நம்ம தோளை போட்டு நித்திரையாக்கலாம். இல்ல, பிள்ளைய நித்திரையாக்க நேரம் இல்லை. நேரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் பச்சை போய், நேரம் இல்லைங்கிற ஒரு நிலையை நாங்களா உருவாக்கிட்டோம். டிவியை வேண்டி வச்சால், ரிமோட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டா அது படம் சொல்லுது. அப்ப இந்த மார்க்கெட்டுக்குள்ள உருவாட்டு சாமான வண்டியில நிரப்பும் போது விலை விளங்குறல்ல. இது நல்ல, இது நம்ம இந்த இதுல இந்த வாஷிங் பண்ற அந்த சிங்கை நம்ம பூட்டினோம் இல்ல, அந்த மூலையில இதை வச்சு அப்படி நைச்சா அடி கையை கழுவலாம், சோப் வைக்க தேவையில்லை. இது ரொம்ப 100 ரூபா தான். அவனும் அப்படித்தான் செய்வான். 350 ரூபா அப்படி எழுதி அது வெட்டிப்பட்டு 319 ரூபா. எவ்வளவு கூட குறைச்சிக்கான். 31 ரூபாவை குறைச்சதை பெருசா காட்டிக்க கழிச்சு பாரு 39. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? 31 ரூபா ஆதாயம். 31 ரூபா ஆதாயம் இல்ல, 219 ரூபா நட்டம். ஏன் வேண்டின வேண்டாம போவேன். ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட இழைச்சி வந்து சொன்னா, என்னங்க 30 ரூபா ஆதாயம் முடியும். எப்படி? ஆட்டாவுக்கு கையை காட்டினேன், பஸ்ஸுக்கு கையை காட்டினேன், நிப்பாட்டல, பின்னாடியே ஓடி வந்துட்டேன், 30 ரூபா ஆதாயம். அவள் பல்லாரும் ஒரு அறை போட்டாளாம். அவள் ஏண்டி அறையிறா? அநியாயமா பஸ்ஸுக்கு பின்னால ஓடி வந்தீங்களே, ஒரு ஆட்டாவுக்கு பின்னால ஓடி வந்திருந்தா 1500 ரூபாய் லாபமா இருந்திருக்குங்க. பஸ்ல 30 ரூபா எடுப்பான், ஆட்டா எவ்வளவு எடுப்பான்? இப்படி சும்மா ஒன்றுமில்லாத நட்ட கணக்கு பார்க்கிறோம் நாம். அவன் விலைய 350 ரூபான்னு எழுதி 219 ரூபான்னு போட்டா 30 ரூபா ஆதாயமா? 219 ரூபா நட்ட. நமக்கு எதுக்கு வேண்டுற நீ? அத உனக்கு தேவையில்லாத சாம். அவன் என்னையாலும் ஒரு ட்ரிங்க்ஸ் உண்டு, ஒரு 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 ரிங் போட்டல் உண்டு, விலையை குறைச்சு போடுவான். சரி, அவன் விலையை குறைச்சு சும்மா போட்டான், 1 ரூபா போட்டான். எதுக்கு உனக்கு அது? இவ்வளவு நாளா சும்மா தானே சாப்பிட்ட நீ சோத்த, இப்ப இதை குடிக்கணுமா? ஆடம்பரமா இது இல்லையா? அப்ப பட்ஜெட் என்ன செய்யுது? ஆஜியாருக்கு கூடுதீங்க. அப்ப வண்டியில நிரப்பியாச்சா, நிம்மதி எப்படி இழக்குதுன்னு பாருங்க. அப்ப சந்தோஷம், கொண்டாடிக்கு என்ன சந்தோஷம். வீட்டு நிறைய சாமான், ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான், கிச்சன் நிறைய சாமான், பிள்ளைக்கு போனிக்கு அது இது வண்டியில் நிறைய அப்படியே தள்ளிக்கு வந்து அப்படி விட்டாச்சு. விட்டா அங்க அந்த விலை குறைச்சி நாம மார்க்கெட்டுக்குள்ள போய் இஞ்சப்ப எவ்வளவு? 30 ரூபா, 20 ரூபா தரா அப்படின்னு சண்டை புட்டிச்சு. இல்லையா, அது கோஸ்டே 30 ரூபா தான், நானும் ஆதாயத்துக்கு விற்கல அப்படின்ட. அந்த கதையை விட்டுட்டு 20 ரூபா தான் அந்த சண்டையெல்லாம் அந்த பூச்சிட்டியில பிடிக்கலாமா? பிடிக்க வேண்டாண்டா. அங்க அழகான ஒரு பொம்பளை பிள்ளைய நிப்பாட்டிருக்கான். அவள் இங்கிலீஷ்ல சொல்லுவாள், எக்ஸ்கியூஸ் மீ சார், கேஸா கிரெடிட் கார்டான்னு கேட்பாள். இந்த ஆளை சேரண்டு அவள் சொன்னா அந்த ஆள் அப்படியே உருகிடுவான். இவரை போய் அந்த புள்ள சேரண்டு வெள்ளையும் சொல்லையுமா கொட்டாம் பாவாடையோட, எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் அப்படி சைட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த ஆளு சார் ஓகே அப்படின்ற இங்கிலீஷ் வந்துடுமா அவர் வந்துட்டு என்ன. அப்ப இந்த வண்டியில இருக்கிற சாமான்லாம் அள்ளி அள்ளி மெஷின்ல பிடிக்க 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 இந்த ஆளும் அந்த கம்ப்யூட்டரை பார்ப்பார். என்ன 5000, 6000, 7000, 8000 போய் ஒரு 12,000 போய் நின்றும். இவ்வளவு சாமானும் 12 அப்படியே போய் நின்று உடனே இங்க காசு இருக்குமா? இல்ல, பேங்க்ல சத்திய வாக்கு கொடுத்த கிரெடிட் கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவள் கேட்பாள், கேஸா கிரெடிட் கார்டு? எஸ், கிரெடிட் கார்டு. அந்த உள்ளுக்குள்ள மனம் எரிஞ்சுக்கிட்டு கொடுப்பார். ஓட்டி இழுத்துப்பார். பாஸ்வேர்ட் அடிங்க சார் அப்படின்னா இவர் பாஸ்வேர்ட் அடிப்பார்.
இத தலையெழுத்து அடிக்காரு வேற தலையெழுத்து அடிச்சு ஓகே பண்ணி விட்டா ஓடு என்ற அர்த்தம். இந்த செகண்ட்ல இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட். அவள் என்டர் பண்ணின செகண்ட்ல இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட். இவர் ஓடணும். 40 நாளைக்குள்ள ஓடி இந்த காசை கொண்டு போய் போடணும். இல்லாட்டி பேங்கில் ஹோல்ட் பண்ணி நான் ஓடி என்பான் அவன். நீ ஓடி காசு போடாட்டி அவன் ஓடி என்பான். அப்ப இந்த உமாக்கு சந்தோஷம் தான். அப்படியே கொண்டு போய் சோவா சாமான் நடிக்கக்குள்ள இவர சிரிப்பு போலி சிரிப்பாகும். நல்லா இருக்குல்ல என்னொன்ன இவரு நடிப்பா சிரிப்பார். நல்லா இருக்கு. உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓம் நல்லா இருக்கு. அண்டுல இருந்து இவர் கவுண்டிங் ஸ்டார்ட். அங்க ஓடி இங்க ஓடி வேலை செய்வார். அப்ப சம்பளம் பத்தார். லஞ்சம் எடுப்பார், ஏமாத்த பார்ப்பார், ஃப்ராடு பண்ணுவார், டூப்ளிகேட் பண்ணுவார். எப்படியோ 40 நாளைக்குள்ள இந்த பட்ஜெட்டையும் போடணும், இந்த 12,500 ரூபாவையும் போடணும். இதுக்கடையில புடவை கடையில வேண்டினது அது இது என்று சொல்லி கிரெடிட் கார்டு தானே இருக்கு என்று ஓட்டனை ஓட்டி விட்டுருவா. காட்டான கையில அப்படின்னு போட்டு 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 பட்ஜெட் கூடி சரி அந்த போர்டர்ல வந்து இன்றைக்கு 12 மணிக்குள்ள பேங்க் டைம் 3 மணிக்குள்ள 40,000 ரூபாய் காசு தேவை. 3 மணிக்குள்ள 40,000 ரூபாய் சொல்லிட்டா தேவை. அப்ப அந்த 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 2-3 நாள் அந்த பேங்க் டைம் அந்த 2-3 நாள் இவர முகத்துல சிரிப்பு இருக்காது. பொண்டாட்டி புருஷன் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. குடும்பத்துக்கு சண்டை வரும். ஸ்ட்ரெஸ், இங்க நிம்மதி இல்லை. இவர தலைக்குள்ள எல்லாம் 40,000 ரூபாய் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த உமாக்கு ஒண்ணும் தெரியும். அந்த உமா அழகா டீயை கொண்டாந்து டீ சாப்பிடுங்க கொடுத்துங்க. அந்த வெயி உடத்த அப்படியே வேற டென்ஷன் வேற. எப்படி இருக்கு நம்ம வேண்டின பால்மா சூப்பருங்க அப்படியம்பா எடுத்து சூப்பரா சூப்பர். இவனுக்கு வேற கடுப்பு. அந்த சூப்பர் தான் அவனுக்கு சூப்பரா இருக்காது. 40,000 ரூபாய் காசு தேவை. சூப்பரா கொப்புளிச்சு இதெல்லாம் ஒரு இன்னொரு நாளைக்கு இவள் இதை வேண்டக்கூடாது அப்படின்னு அவன் ஒரு ஐடியா பண்ணும். கொப்புளிச்சு தூக்கி ஊத்துட்டு எனக்கு ஒழுங்கா ஒரு பிளேன் ஊத்தி காரியம்மா தேயிலத்தூளோட நிப்பாட்டணும். அப்ப இவ பாப்பா பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கண்ட, பாப்பா நல்லா இருக்கண்ட, நேத்து வந்த நானா நல்லா இருக்கண்ட. இவருக்கு நான் எந்த கையால் ஊத்தினேன் நல்லா இருக்கலண்டா. இவருக்கு நம்மளோட இப்ப இறக்கம் இல்லை. ஏன்டா இப்ப 2-3 நாளா நம்ம கிட்ட இம்பெறையும் இல்லை. டென்ஷன்.